அத்தை, இப்ப நான் என்னத்த பண்ணட்டும்? நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்களோ, என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். கையில ரெடியா பேக்கோட வந்துட்டேன் அத்தை. சொல்லுங்க அத்தை. பார்வதி, பார்வதி இங்க வா. மா, ஷஷ்டி கவசம் படிச்சு பூஜை பண்ணணும். வந்து நீ என் கூட சேர்ந்து சொல்லு. நானா? ஷஷ்டி கவசமா? ஆமா, நீதான். இப்பவா? இப்ப நீ வர போறியா இல்லையா? வா. என்ன இது? அத்தை இப்படி எதுவுமே சொல்லாம அடுத்த பூஜைக்கு போயிட்டாங்க. டக்குன்னு ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம்னா பெரிய எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி பெரிய பில்டப் தராங்களே. சந்தியா, மாமா, உள்ள வாமா. இப்படி வா. நீ தைரியமா இருமா. அதெல்லாம் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டா, அனுப்பவும் முடியாது. இந்த பரீட்சையை நீ எப்படி எழுதிருக்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியுமா. உன்னை யார் அதுக்குள்ள பையெல்லாம் தூக்கிட்டு வர சொன்னா? நீ முதல்ல உள்ள போ. என்னம்மா தயங்குற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்படி இல்ல மாமா. நான் சொல்றது நீ நம்பலனாலும் பரவாயில்ல சந்தியா. சிவகாமி தான் இன்னும் முடிவை சொல்லல. அப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு நீ இந்த வீட்டு மருமக தான். அந்த உரிமையில கேக்குறேன். எனக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வாமா. போமா. தருணா, நீ ஏன்டா அங்கே நிக்கிற? வந்து உட்காரு வா. இல்லப்பா, பரவாயில்ல. என்ன சந்தியா, ஏதாச்சும் வேணுமா? இல்ல மாமா டீ கேட்டாரு. சரி 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 சரி, நான் போடுறேன் கூட. இல்ல இல்ல, நீயே போடு. அத்தை வந்து உன்னை போக சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் கடைசியா ஒரு தடவை உன் கையால ஒரு டீ கூட குடிக்க முடியலையேன்னு மாமா ரொம்ப வருத்தப்படுவார்ல. நீயே போட்டுரு சந்தியா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை முடிவை சொல்லிருவாங்கல்ல. நான் ஒருத்தி, நீ போக போற வருத்தத்துல இருப்ப. உன்கிட்ட போய் இதெல்லாம் கேக்குறேன் பாரு. உன் கதை முடியும் நேரம் இது. வாங்க. பாப்பா மணி. டேய், வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம் மாப்ள. வணக்கம் சரவணன். வாமா வா. வணக்கம் மாமா. உட்காரு. மாமா, இந்தாங்க. என்னப்பா ஊருக்கு கிளம்புறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கூட புக் பண்ணியாச்சு. அதான் சந்தியாவை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தீங்களா? சந்தியாவுக்கு மறுபடியும் ஏதாவது கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அவகிட்ட கேட்டா எங்க குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி எங்க வாயை அடைச்சிடுறா. அவளுக்கு நடக்குதோ இந்த குடும்பத்துக்கு நடக்குதோ, ஆனா எல்லாமே எங்களாலதான். இல்ல மாமா, என்னாலதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள.
நீங்க பண்ணது ரொம்ப தப்பு தம்பி. சந்தியா மாதிரி ஒரு பொண்ணை எங்க குடும்பத்துக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக அதை நாங்க மறந்துடலாம். நீங்க மறந்து மன்னிச்சு என்னப்பா ஆகப்போகுது? அம்மா தானப்பா சொல்லணும். உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா சந்தியா? ஏமா கேக்குற? சந்தியா எதுக்கு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்? இல்ல மாமா, இனிமே இந்த குடும்பத்துக்கும் சந்தியாவுக்கும் எந்த கஷ்டமும் எங்களால வந்துடக்கூடாது. அதனாலதான் என் தங்கச்சி சந்தியாவை எங்க கூடவே கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம் மாமா. வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க. எடுத்துக்கோ. இல்ல மாமா, அது இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சிவகாமி இன்னும் பதிலே சொல்லல. அதுக்குள்ள நீங்க முடிவு பண்ண என்ன அர்த்தம்? ஏமா சந்தியா, நீயாச்சும் அண்ணன் கிட்ட சொல்லுமா. டே சரவணா, என்னடா இதெல்லாம்? இதுக்கு மேல நான் என்னப்பா சொல்றது? அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதே செய்யட்டும். என்னடா நீ இப்படி பேசுற? சரி, அப்படியே இருந்தாலும் அந்த முடிவை சிவகாமி வந்து சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கலாமே. அதுக்குள்ள இப்படி பைய எடுத்துட்டு கிளம்புனா அது நல்லாவா இருக்கு? மாமா, ஏற்கனவே முடிவெடுத்திருந்தா அத்தை இருன்னு சொன்னாலும் அதை எப்படி மாமா மாத்திக்க முடியும்? அவங்கள கட்டாயப்படுத்தி இருக்க வச்ச மாதிரில ஆகும். யாரும் எதுவும் இப்ப பேச வேணாம். எந்த முடிவும் யாரும் எடுக்க வேண்டாம். சிவகாமி வரட்டும். அவ வந்து அவ முடிவை சொன்னதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். அத்தை, உங்க முடிவுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க அனுமதி கொடுத்தா சந்தியாவை நான் கூட்டிட்டு போறேன். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ சொல்றத கேட்கணும்னு தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். யாரும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே. இதோ ஏற்கனவே இவ பைய தூக்கிட்டு வந்துட்டா. நீங்களும் எங்கேயோ வெளியூர் போற மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க. எல்லா முடிவும் ஏற்கனவே எடுத்தது மாதிரி தான் இருக்கு. அவங்கள விடுமா. உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? சந்தியாவோட ஆசை கிளம்பி போறதுதானா? அத யாரால தடுக்க முடியும்? அவ அண்ணா அண்ணியோட விருப்பம். இவளை கூட்டிட்டு போறதுதானா? அதை எப்படி என்னால நிறுத்த முடியும்? சந்தியா, போலாம். இதுக்கு மேல இங்க யாருக்கும் எந்த சங்கடத்தையும் கொடுக்க வேணாம் சந்தியா. வா, நம்ம கிளம்பலாம். வா. ஒரு நிமிஷம்.
நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு போங்க. உங்க தங்கச்சிக்கு நான் இங்க ஒரு பரீட்சை வச்சேன். அதுல இவ பாஸ் ஆகலன்னா இங்க இருந்து அனுப்பிடுவேன்னு நான் சொன்னேன். சரியா? ஆனா இப்போ நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லப்பா. நான் அனுமதி கொடுக்கறதுக்கும் எதுவுமே இல்ல. சிவகாமி, ஆமாங்க. இவ இந்த பரீட்சையில ஜெயிச்சிட்டா. இவ இந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டான்னு எல்லாருக்குமே இங்க தெரியும். அதுக்கப்புறமும் இவள வெளியில போன நான் சொல்லவே முடியாது. நான் சொல்லவும் மாட்டேன். நான் கொடுத்த சத்தியத்தை நான் மீறவும் மாட்டேன். ஐயோ, இது என்னடா இது? இந்த அத்தை இப்படி குண்டு தூக்கி போடுறாங்க. எனக்கு தெரியும் சிவகாமி, நீ இதுதான் சொல்லுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த பரீட்சையில ஜெயிக்கணும்னு தான் இவ இவ்வளவு நாள் இங்க இருந்தா. இதுக்கு மேலயும் இங்க இருக்கணுமா இல்ல வேண்டாமான்னு முடிவெடுக்கிற முழு உரிமை இதோ இவளுக்கு மட்டும்தான் இருக்கு. சொல்லு சந்தியா, நீ இங்க இருக்கியா இல்ல உன் அண்ணன் கூட போறியா? எதுவா இருந்தாலும் உன் இஷ்டம். வெளியில வா. இந்த வாழ்க்கை உனக்கு ஏத்தது இல்ல. தப்பான பாதையை செலக்ட் பண்ணிட்டோன்றதுக்காக கடைசி வரைக்கும் அதுலயே போகணும்னு அவசியம் இல்ல. சொல்லுமா. சந்தியா கிட்ட என்ன கேக்குறது? அவ மனசு எனக்கு நல்லா தெரியும். அவ பரீட்சையில ஜெயிக்கணும்னு நினைச்சதே சரவணனுக்காக தான். அர்ச்சனா, நீ சந்தியாக்கும் சேர்த்து ஒரு கைப்பிடி பருப்பு போடு. சொல்லு சந்தியா. இப்ப நீ சொல்ல போற முடிவுல தான் உன்னோட மொத்த வாழ்க்கையும் இருக்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு சந்தியா. எனக்கு நீங்க மறு வாழ்வு கொடுத்துருக்கீங்க அத்தை.
நீங்க வச்ச பரீட்சையில நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் அத்தை. உங்களுக்கு பிடிக்காத செஞ்சிருக்கேன். ஆனாலும் நீ ஜெயிச்சிட்ட நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி அத்தை. அப்புறம் என்ன மணி, நான் இங்கதான் இருப்பேன், எங்கேயும் வரமாட்டேன். நீங்க சந்தோஷமா ஊருக்கு போயிருங்கன்னு சொல்றா ஏன் மருமக. ஆமாண்ணா, அத்தை வச்ச பரீட்சையில மட்டும் நான் பாஸ் ஆகல. இதுதான் என் குடும்பம். இவங்க என்ன பார்த்துப்பாங்கன்னு உங்ககிட்ட நான் சொன்னதையும் இன்னைக்கு நான் நிரூபிச்சிருக்கேன். நான் இங்கதான் இருக்கணும், இங்கதான் இருப்பேன். இந்த குடும்பம் தான் எப்பவுமே என்னோட குடும்பம். அப்படி போடுமா. சரவணா வாடா, இங்க வாடாங்கிறேன்ல. வாடா இங்க வா. அப்பா. இங்க வா, வா இங்க வா. உன் பொண்டாட்டி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கா. கடைக்கு போய் நல்ல குறும்பாடா பிடிச்சு அடிச்சு போடலாம். இன்னைக்கு பிரியாணி தான் எல்லாருக்கும். இவ இந்த பரீட்சையில ஜெயிச்சிட்டா. இவ இந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டான்னு எல்லாருக்குமே இங்க தெரியும். அதுக்கப்புறமும் இவளை வெளியில போன்னு நான் சொல்லவே முடியாது, நான் சொல்லவும் மாட்டேன். இப்படியெல்லாம் என் வாழ்க்கை இருக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாப்பா? அதனாலதான் எப்பவும் உறுதியோட போராடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்களா? நான் போராடினேன்ப்பா. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே விட்டு கொடுக்காம, யாரையும் கஷ்டப்படுத்தாம, என் இடத்துல ஸ்ட்ராங்கா நின்னு நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா. பாத்தீங்களாமா, இன்னைக்கு அத்தை என்ன ஏத்துக்கிட்டாங்க. நல்ல மருமகன்னு பேர் வாங்க அவங்க வச்ச டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேன். அம்மா, நான் பாஸ் ஆயிட்டேன். நீங்க என் கூட இங்கதான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சிரிக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லப்பா, நீங்க முழுசா சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். என் கனவு, உங்க கனவு, அது நிறைவேற வரைக்கும் நீங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க. நல்ல மருமகன்னு பேர் வாங்க நான் எவ்வளவு உறுதியா போராடினோ அதே மாதிரி உறுதியா இருந்து நான் ஐபிஎஸ் ஆவேன்பா. உங்க கனவை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன்பா.